வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை டிவி பட்டினம் பிளேக் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி திருக்கல்யாணம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை, அம்மனுக்கு திருக்கல்யாணம், மாலை மாற்றுதல் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. தஞ்சை பெரிய பெருவுடையார் கோவிலில் சித்திரை திருவிழா நடக்கிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் மற்றும் தியாகராஜ சுவாமி, கமலாம்பாள் சுவாமிகள் தேரில் எழுந்தருள தேரோட்டம் நடைபெற்றது. கலெக்டர் பிரியங்கா பங்கஜம், MP முரசொலி, மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து பக்தி பரவசமடைந்தனர். மாட வீதிகளை சுற்றி வந்த பின் தேர் நிலையை அடைந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். விழாவின் 9ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பெரியாவிடை சமேதராக வெள்ளி சிம்மாசனத்தில் அம்மன் சன்னதி வழியாக 4 மாசி வீதிகளில் வீதி உலா வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் சுவாமியை தரிசனம் செய்தனர். சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது சிறுமிகள் மீனாட்சி அம்மன், சிவபெருமான், முருகர், ஆண்டாள், கிருஷ்ணர் வேடமணிந்து இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம் நாளை நடக்கிறது. மாவட்டம் வால்பாறை அண்ணாநகர் முத்துமாரியம்மன் கோவில் 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி அதிகாலை 5 மணிக்கு கணபதி ஹோமம், 6 மணிக்கு அபிஷேக பூஜை, 7 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 10 மணிக்கு திருக்கொடி ஏற்றப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். வரும் மே 11ஆம் தேதி வரை தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடக்கவுள்ளது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்.
பிள்ளையான் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் முதல் நாள் மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்தில் வாகன மண்டபத்தில் இருந்து தங்க யானை வாகனத்தில் மாட வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நாராயணகிரி பூங்காவில் எழுந்தருளினார். உடன் ஸ்ரீதேவி பூதேவி உற்சவ மூர்த்திகள் பல்வேறு தங்க பல்லக்கில் ஊர்வலமாக வந்தனர். பூங்காவில் மணப்பெண்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு பெருமாள் மாலை மாற்றினார். பின்னர் சம்பிரதாயப்படி பட்டுப் புடவைகள் மற்றும் சீர்வரிசை வழங்கி வேத மந்திரங்கள் முழங்க திருமண மண்டபத்தில் எழுந்தருளினர். திருக்கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட மகிழ்ச்சியில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கும்பகோணம் அருகே நாகரசம்பட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது அழகு நாச்சியம்மன் கோயில். இக்கோயில் திருவிழா ஆண்டுதோறும் 15 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்குத்தேர் திருவிழா இன்று நடந்தது. விரதமிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தூக்குத்தேரை தோளில் சுமந்து 8 கிலோமீட்டர் நடந்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர்.